உலகமே உற்று நோக்கும் நமது நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று தகவல்களை சேகரித்து வழங்கும் புதிய தலைமுறையின் நாட்டின் நாடிகுறிப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் அரசியல் நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சியில் நாடு முழுவதும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருப்பது நாளை வாக்குப்பதிவு நடக்க இருக்கும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் நாடாளுமன்ற தேர்தல் களம். நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகளை துல்லியமாக வழங்குவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் பயணம் செய்து வருகின்றனர். 543 மக்களவை தொகுதிகளின் தேர்தல் நிலவரத்தையும் அறிந்து கொள்வதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். இதில் மாநில முதல்வர்கள், பலதரப்பு அரசியல்வாதிகள், சாமானிய மக்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துகளும் அலசப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நமது செய்தியாளர் சார்லஸ் தற்போது கள ஆய்வு நடத்தி வருவது நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து புவியியல் ரீதியாக தனித்திருக்கும் லட்சத்தீவில். கேரள கடற்கரையில் இருந்து கடல் வழியாக சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் லட்சத்தீவுகளின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்து அங்குள்ள அரசியல் நிலவரத்தை ஆய்வு செய்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். ஒரே ஒரு மக்களவை தொகுதியை கொண்டுள்ள லட்சத்தீவு காங்கிரஸ் கட்சி ஆதிக்கம் செலுத்தும் பகுதியாகவே இதுவரை இருந்து வந்துள்ளது. லட்சத்தீவுக்கும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் என்னென்ன? இந்த பிராந்தியத்தின் தேசிய முக்கியத்துவம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலை அரசியல்வாதிகளும் மக்களும் எப்படி பார்க்கிறார்கள் என்பன போன்ற கேள்விகளுக்கு லட்சத்தீவில் இருந்து நமக்கு நேரடியாக பதில் தரப்போகிறார் செய்தியாளர் சார்லஸ். சில தீவுகள், ஒவ்வொரு தீவிலும் சில ஆயிரம் மக்கள், ஒரே ஒரு மக்களவை தொகுதி, ஒரே ஒரு மாவட்டம், சட்டப்பேரவை இல்லாத மத்திய ஆட்சி, இதுதான் லட்சத்தீவு. இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு கேரள கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. லட்சம் தீவுகள் என்ற பெயரை கொண்டுள்ள இந்த பிராந்தியத்தின் 10 தீவுகளில் மட்டுமே தற்போது மனிதர்கள் வசிக்கிறார்கள். மொத்த பரப்பளவு வெறும் 32 சதுர கிலோமீட்டர்கள் தான். மக்கள் தொகை சுமார் 64,000. லட்சத்தீவு தொடர்பான ஆதிகால வரலாறு கிடைக்கப்பெறாவிட்டாலும் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு மனிதர்கள் வசித்திருக்கலாம் என்பதற்கான குறிப்புகள் இருக்கின்றன. புத்தரின் ஜாதக கதைகளில் இடம்பெற்ற பெருமையும் லட்சத்தீவுக்கு உண்டு. இடைக்காலத்தில் சோழர்கள், கண்ணூர் அரசர்கள் ஆகியோரால் ஆட்சி செய்யப்பட்ட லட்சத்தீவு போர்த்துகீசியர்களின் வருகைக்கு பிறகு ஐரோப்பியர்களின் கைகளுக்கு சென்றது. பின்னர் கண்ணூரை தலைநகராக கொண்ட அரக்கல் இஸ்லாமிய அரசர்களும் திப்பு சுல்தானும் இந்த பகுதியை ஆட்சி செய்தனர். பெருநிலப்பரப்பில் இருந்து தனித்திருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு இந்தியா விடுதலை அடைந்த செய்தியே சில நாட்களுக்கு பிறகுதான் சென்றடைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 1956ஆம் ஆண்டு கவரட்டியை தலைநகராக கொண்டு தனி யூனியன் பிரதேசமாக இது அறிவிக்கப்பட்டது. தனித்தன்மை மாறாத பழக்க வழக்கங்களை கொண்ட மக்கள் வாழ்வது இந்த யூனியன் பிரதேசத்தின் சிறப்பு. லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தோட தலைமையகமாக செயல்படுவது இந்த கவரத்தி. அதாவது இந்த யூனியன் பிரதேசத்தில் மிக முக்கிய அங்கமாக, அதாவது அரசு இயந்திரங்கள் அனைத்துமே இந்த கவரத்தியில தான் இருக்கு. மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே தான் இருக்காங்க. இந்த கவரத்தியை பொறுத்தளவு முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தால், இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் சாந்தமானவர்கள். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த பகுதியில் குற்றமே நடக்கிறது இல்லை. இங்க மதுவே கிடையாது. எந்தவித கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த சம்பவங்களே நிகழ்வதில்லை. இதுவரை மொத்தத்தில் 45 எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் முக்கியமாக மாவட்ட ஆட்சியரும் சரி, அரசு அதிகாரிகளும் இங்கு உள்ள மக்களும் குறிப்பிடுவது, மதுவை இங்கே வரக்கூடாது, அதற்கு யாரும் அடிமையாகி விடக்கூடாது. அதனால்தான் இந்த பகுதி மிகவும் அமைதியாக இருக்கிறது. தொடர்ந்து இப்பகுதிக்கு வருவதற்கு அதிகமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறது. இங்குள்ள அனைத்து தீவுகளிலும் பவளப்பாறை வளம் நிறைந்திருக்கிறது. நாட்டின் பிற பகுதிகளை காட்டிலும் உள்கட்டமைப்பு வசதியில் மிகவும் பின்தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
பொதுவாக நாம் இருக்கும் பகுதியில் வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து அதாவது பயணிகள் சேவைக்காக தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே பார்த்தா முக்கியமாக மனிதனுடைய உயிர் காக்கும் வாகனமாக, அதாவது வானூர்தியாகவே இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த லட்சத்தீவை பொறுத்தளவு 10 தீவுகள் இருக்குது. இந்த 10 தீவுகளில் யாருக்கும் எதுவும் விபத்து ஏற்பட்டாலோ இல்லை அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காகவோ அவர்கள் வந்து உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு போய் செல்வதற்கு எந்த விதமான அவர்களுக்கு வாகன வசதியோ எதுவும் கிடையாது. இந்நிலையில வந்து அரசு இங்க வந்து 2 ஹெலிகாப்டர்களை வந்து கவரத்தி பகுதியில் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப தற்போது இங்க மக்களவை தேர்தல் நடந்தாலும் அந்த மக்களவை தேர்தலை விட மனிதனுடைய உயிர் காப்பதற்காகவே அதிகமாக இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே ஒரு மாவட்டத்தை கொண்டிருக்கும் லட்சத்தீவில் ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே உள்ளது. இதில் கடந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று வந்திருக்கிறது. உலகளவில் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக லட்சத்தீவு விளங்கினாலும் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் மட்டுமே இங்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து லட்சத்தீவு மாவட்ட ஆட்சியர் அசோக்குமார் புதிய தலைமுறைக்கு அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். இந்த ஐலண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோரல் ஐலாண்ட், ஈக்காலஜிக்கலி ரொம்ப சென்சிட்டிவ். அது இல்லாமல் ஐலாண்ட் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஐலாண்ட். அது இல்லாமல் இங்கே வந்துருக்க மக்கள் எல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புளாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாரும் வந்து இஸ்லாமிக் ரிலிஜனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அன்லிமிட்டெட் அன்கண்ட்ரோல்டு வந்து டூரிஸ்ட் இன்ஃப்ளோ வந்து அலோவ் பண்ண முடியாது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிசிஷனும் அட்மினிஸ்ட்ரேஷனோட டிசிஷனும். அதனால் வந்து தான் இந்த பர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு ஒரு ரெகுலேட்டட் மேனரில் வந்து யார் டூரிஸ்ட் கொண்டு வந்தாலும் சரி ஒரு ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல் மேனரில் வந்து டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ இதனால தான் வந்து இந்த பர்மிட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. பட் ஃபியூச்சரில் வந்து டூரிசம் ஒன்ஸ் ப்ரொமோட் பண்ண நாங்கள் நடவடிக்கைலாம் எடுக்கும்போது இதையும் தேவைக்கேற்ற போல் இதுவும் ரிலாக்ஸ் பண்ணப்படும். லட்சத்தீவு மக்களவை தொகுதியை கைப்பற்ற அரசியல் கட்சிகள் வகுத்திருக்கும் வியூகங்கள் என்னென்ன? மக்கள் எந்தெந்த பிரச்சனைகளை பரிசீலித்து வாக்களிக்க போகிறார்கள்? செய்தியாளர் சார்ல்ஸ் தரும் தகவல்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள்.